TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள ரணிலுக்கு 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தம்முடன் இணைந்து செயற்பட்ட சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிரணியாகவே நாம் செயற்படுவோம் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரிய முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வெற்றியை உறுதிப்படுத்த தம்மை அர்ப்பணிப்பதாக 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிடம் அறிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் ஆளும் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான கூட்டம் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரவு வரையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக பிரதமர் தினேஷ் குணவர்தன, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர உட்பட இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். இவர்கள் நாட்டை மீட்டெடுத்து நெருக்கடியிலிருந்து பொதுமக்களை விடுவிப்பதற்கான பயணத்தில் தங்களையும் இணைத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். கடந்த 2 வருடங்கள் பொருளாதார ரீதியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்க்கமான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தமை மற்றும் சர்வதேச ரீதியான அங்கீகாரத்தினை பெற்று கொண்டுள்ளமை ஆகியன தங்களின் தீர்மானத்தில் கவனத்தில் கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டனர். பொதுஜன பெரமுன தவறானதொரு தீர்மானத்தினை பொருத்தமற்ற நேரத்தில் மேற்கொண்டு விட்டது என்றும் அவர்கள் கூறியதோடு எதிர்கால செயற்திட்டங்களையும் தேர்தலுக்கு முகம் கொடுப்பது பற்றியும் உரையாடல்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தம்முடன் இணைந்து செயற்பட்ட சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தமது முகநூல் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு நெருக்கடியில் இருந்தபோது எரிபொருள், மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் போராடிய சந்தர்ப்பத்தில் தம்மீதும் தமது திட்டத்தின் மீதும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வைத்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெற்றி கொள்ள முடியாது என சிலர் நினைத்த நெருக்கடியை வெற்றி கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்திய அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கை தம்மை வலுப்படுத்தியதாக அவர் வலியுறுத்தினார். அதேபோன்று தமது வேலை திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்டு மாற்றத்தினை ஒரு பகுதியாக இருப்பதற்கு தீர்மானித்து பயணத்தின் இடையே தம்மோடு இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடன் இணைந்து பயணிக்க விரும்புவோரை வரவேற்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கட்சி அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றிணைந்து செயற்பட முன்வருவதன் ஊடாக இன்னும் பல விடயங்களை சாதிக்க முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். செழிப்பான ஒன்றிணைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான விருப்பத்தை மேற்கொண்டுள்ள அனைவரது ஒத்துழைப்பு தமக்கு அத்தியாவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்திற்கான அவர்களது அர்ப்பணிப்புக்கும் அதற்கான சரியான முடிவுகளை எடுப்பதற்கான தைரியத்திற்கும் தாம் நன்றி தெரிவிக்க விரும்புவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிரணியாகவே நாம் செயற்படுவோம் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்ஷ. நாட்டின் ஒற்றையாட்சி, தேசியம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே அரசியல் தீர்மானத்தை எடுத்துள்ளோம். பொதுஜன பெரமுனவின் கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவு செய்யப்பட்டவர்கள் கொள்கைக்கு அமைய செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னர் பெரும்பாலானோர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என்றும் அவர் கூறினார்.
நபர்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை. கட்சியின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டே தீர்மானம் எடுத்துள்ளோம் என்றும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். 2023ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை 63.8% குறைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதிக்கிடையில் 1,04,400 கோடி ரூபாய் வரவு செலவு திட்ட இடைவெளி காணப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் இவ்வருடத்தின் இதே காலப்பகுதியில் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை 36,600 கோடி ரூபாவாக பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முறையான பொருளாதார வேலை திட்டத்தின் ஊடாக நாடு முன்னோக்கி நகர்ந்ததன் விளைவாகவே இந்த நிலையை அடைய முடிந்ததாக அவர் வலியுறுத்தினார். அங்கீகரிக்கப்படாத பொருளாதார செயற்பாட்டாளர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக சுங்க திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பிரதான அதிதியாக கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டில் உள்ள 31 முன்னணி நிறுவனங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதனால் இந்நிறுவனங்களுக்கு சுங்க சோதனைகள் இன்றி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். பல வருடங்களாக அவற்றின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கண்காணிப்புக்கு பிறகு இந்த சான்றிதழை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். தனக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள நீதிமன்ற உத்தரவை நீக்கி தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் 9இல் அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கேலிய ரம்புக்வெல உட்பட 6 பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரை தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 2ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற நடைமுறையை ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளில் தலையிடாத வகையில் நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கமைய 2025ஆம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த சேவை அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்ற அறிவிப்பை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுற்றறிக்கையின் ஊடாக வெளியிட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான இடமாற்ற சுற்றறிக்கை அனைத்து அமைச்சினதும் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிராந்திய செயலாளர்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.